தேவர். ஒரு காலத்துல தெய்வ வழிபாடுன்றதே தடம் மாறி போய் தெய்வங்களுக்கெல்லாம் உயிர்களை பலி கொடுக்கக்கூடிய வழக்கம் நடைமுறையில இருந்தது. அதனால தெய்வங்கள் எல்லாம் உக்ர வடிவமாகவே காட்சியளித்தன. கருணையே வடிவாக காட்சியளிக்க வேண்டிய அம்பிகை உக்ரமா இருந்தா மக்களுக்கு பக்தி எப்படி வரும்? பயம்தான் வரும் இல்லையா? அதை சிந்தித்தார் ஆதிசங்கர். ஊர் ஊராக ஆலயம் ஆலயமாக சென்றார். தெய்வங்களை எல்லாம் சாந்தப்படுத்தி மக்கள் தரிசிக்க சாந்தமூர்த்தமாக செய்து வழிவகுத்தவர் ஆதிசங்கரர். அப்படி திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, காஞ்சி காமாட்சி, கொல்லூர் மூகாம்பிகைன்னு பல இடங்கள் பல கஷேத்திரங்கள்ல ஸ்ரீ சக்கரங்களை நிறுவி அன்னையின் எழில் முகத்தை கருணை வடிவமாக தோற்றத்தை இன்றும் நாம் கண்டு தரிசிக்க வழி செய்தவர் ஆதிசங்கரர். இந்த ஸ்ரீ சக்கரங்களை தரிசித்தாலே சகல நலன்களும் கிடைக்கும். சிவாம்சமாக விஷ்ணுவின் அம்சமாக ஆதிசங்கரர் வணங்கப்படுவதால் சைவ வைணவ வேற்றுமையையும் அகற்றிய பெருமையும் ஆதிசங்கரரை சாரும். தென்னிந்தியாவில் ஸ்ருங்கேரி சாரதா பீட்டம், மேற்கில் துவாரகா பீட்டம்,